அருமணம் குலைத்து என்னை எடுத்து ஆண்ட அங்கையல் கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகையை போற்றி ஆரண நூபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. கொல்லந்தெருவிலே ஊசி விற்கப் போகிறேன். மீனாட்சி அம்மையின் சன்னிதானத்திலே மீனாட்சியை பற்றி பேசப் போகிறேன். எவளை பற்றி பேசினால் வாழ்க்கையில் வேறு எதையும் பேச வேண்டிய அவசியம் கிடையாதோ அவளை பற்றி பேசப் போகிறேன். யாரை பற்றி பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்குமோ அவளை பற்றி பேசப் போகிறேன். மதுரை கோயிலுக்கு ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு? கோயிலுக்கு 5 வாசல், 4 பக்கம் 4 வாசல், மேற்கிலே தெற்கிலே கிழக்கிலே வடக்கிலே ராஜகோபுரங்கள். ஆனால் இந்த வாசல் வழியாக சொக்கலிங்க பெருமான் திருவீதி உலா வருவது கிடையாது. கோயிலுக்குள்ளே திரும்பி வர்றதும் கிடையாது. இந்த 4 வாசலும் பெரிய கோபுரங்கள். சாமி வர்றது கிடையாது. ஆசாமிகள் தான் போக வர இருக்கிறோம். சாமி எந்த வாசல் வழியா வரும்? மீனாட்சிக்கு நேர அம்மன் சன்னதின்னு ஒரு பகுதி, அது வழியாத்தான் சொக்கலிங்க பெருமான் வெளியில போவார். அது வழியாத்தான் உள்ள வருவார். வேற எந்த கோயில்லையும் இந்த அமைப்பு கிடையாது. என்ன அர்த்தம்? நீ ஆண்டவனை அடைய வேண்டுமா? பராசக்தியின் மூலம்தான் சென்று சேர வேண்டும். கடவுள் உன்பால் வர வேண்டுமா? பராசக்தியின் மூலம்தான் வருவார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அருளுக்கு மீனாட்சின்னு பேர். இந்த ஊரிலே தான் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. திருஞான சம்பந்த பிள்ளையார் இங்கே வருகிறார். கிட்டத்தட்ட 650 660 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். 7ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி. திருஞான சம்பந்தர் வாழ்ந்த 16 ஆண்டுகள். அப்போ மதுரை கோயிலுக்கு வருகிறார். முதல் பாட்டு என்ன தெரியுமில்ல? மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் யாவதும் இதுவே. அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய். மங்கையர்க்கரசியாரை பத்தி 5 பாட்டு பாடுறார். குலச்சிறையாரை பத்தி, அவர் அமைச்சர், அவரை பத்தி ஒரு 5 பாட்டு பாடுறார். 2 பேரையும் இணைச்சு திருக்கடைக்காப்பு ஒரு பாட்டு பாடுறார். இந்த 11 பாட்டு திருஞான சம்பந்தர் பாடிய பாட்டுக்கள். அதுல மங்கையர்க்கரசியாரை பத்தி 5 பாட்டு பாடுறார்ல, அதுல 4 பாட்டு மீனாட்சியை சேர்த்து பாடுறார். குலச்சிறையார பாடுற இடத்துல மீனாட்சி வரல. என்ன, தமிழ் படிச்சவங்க, சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும். அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே முதல் பாட்டு. 5வது பாட்டு ஐயனார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே. 7வது பாட்டு சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர் மரகதம் அடுத்தாற்போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே. அவர் பவள நிறம், அம்பாள் மீனாட்சி மரகத நிறம். அது கருப்பு, இது சிவப்பு. 2ம் பளிச்சுன்னு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு. அது மரகத பச்சை மீனாட்சி. செம்மை செந்தழல் படம் வண்ண மேனி, செந்தாமரை காடனைய மேனி சொக்கலிங்க பெருமான். சுத்தமார் பளிங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதம் அடுத்தாற்போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே. இது 7வது பாட்டு. 9வது பாட்டு அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே. அப்போ மங்கையர்க்கரசியாரை பற்றி பாடக்கூடிய 5 பாட்டுல 4 பாட்டு மீனாட்சியை சேர்த்து பாடுறாருன்னா என்ன அர்த்தம்? சொக்கலிங்க பெருமானுக்கு மீனாட்சி எவ்வளவு முக்கியமோ மதுரைக்கு நெடுமாற பாண்டியனுக்கும் மங்கையர்க்கரசியார் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு காட்டுற மாதிரி பெண்மையின் சிறப்பு கொடிகட்டி பறக்கிறது. ஆமா, மதுரை கோயில்ல முதல் வழிபாடு யாருக்கு?
முதல் வழிபாடு தாய்க்குத்தான், மதுரை மீனாட்சிக்குத்தான் முதல் வழிபாடு. சொக்கலிங்க பெருமானுக்கு வழிபாடு அப்புறம்தான். முதல் கோயில் யாருக்கு? மீனாட்சிக்கு. கோயில்களை பார்த்தால் நீங்கள் அமைப்பை பார்க்க வேண்டும். பல கோயில்களில் சுவாமி கிழக்கு நோக்கி இருப்பார், அம்பாள் தெற்கு நோக்கி இருப்பார். சில கோயில்களில் சுவாமி கிழக்கு நோக்கி இருக்க, அம்பாள் மேற்கு நோக்கி இருப்பார். சில கோயில்களில் ஒரே மாதிரி இருந்தாலும் சுவாமிக்கு இடது பக்கத்திலே அம்பாள் இருப்பாள். இங்கே அம்பாளுக்கு இடது பக்கத்திலே சுவாமி இருக்கார். அம்பாளுக்கு இடது பக்கத்திலே சுவாமி இருக்கார். வலது பக்கத்தில் இருக்கவர் தான் மூலவர், இடது பக்கத்தில் இருக்கவருக்கு அடுத்தாப்புல தான் மரியாதை. யோசிச்சு பாருங்க, பல கோயில்களில் பார்க்கலாம். ஏன் நேர் சந்நிதி, இதுக்கு பேரே மீனாட்சி கோயில். மதுரையில் எந்த கோயில்? மீனாட்சி கோயில். இன்னொன்று, மீனாட்சிங்கிற பேரு இப்பத்தான் 300 வருஷத்துக்குள்ளதான் மீனாட்சிங்கிற பேரு. அதுக்கு முந்தைய அவளுக்கு பேரு அங்கையர்கண்ணி. பழைய இலக்கியத்தில் பாருங்க, எங்கேயும் மீனாட்சின்னு இருக்காது. குமரகுருபர சுவாமிகள் பிள்ளைத்தமிழ் கூட மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்னு பின்னால வந்தவங்க சொன்னாங்களே தவிர அந்த 102 பாட்டுல மீனாட்சிங்கிற பேரு எங்கேயும் வராது. கயற்கண்ணி, எம்பிராட்டி எடுத்து பாருங்க, 102 பாட்டு அப்படித்தான். இல்லறத்தாருக்கு அருள் செய்ய வேணும் என்று அன்னை மீனாட்சி கல்யாண கோலத்தோடு காட்சி கொடுத்த இடம் மதுரை. பற்றினன் பற்றிலார்க்கே வீடருள் பரமயோகி. பற்றில்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கிற பரமயோகியாயிருக்கிற சிவபெருமான் மீனாட்சி கையை பிடிச்சானா. என்ன புரியுது? அவள் இல்லைன்னா அவன் இல்லை. திருமூலர் திருமந்திரம் பேசும், அவளை ஒழிய அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளன்றி ஊர்புகும் ஆரறியேனே. மீனாட்சிக்கு அடுத்த சிறப்பு. இந்த பேச்சு முழுக்க அன்னை மீனாட்சியை பற்றியது. சொக்கலிங்க பெருமான் ஆங்காங்கே கொஞ்சம் தலையை மட்டும் காட்டுவார். தக்க யாகம் முடிந்தது இல்லை, சிதைந்தது. வீரபத்திர கடவுள் தக்க யாகத்தை சிதைத்து விட்டார். பத்திரகாளி தோன்றினால் பல பேருக்கும் தண்டனை. அம்பாள் பார்க்கிறாள் தாட்சாயினி. இந்த உடம்பு தக்கன் கொடுத்த உடம்பு வேண்டாம். ஆணவத்தோடு இருக்கக்கூடியவன் தக்கன். ரிஷிகேஷ் போனா பார்க்கலாம் தக்க யாகம் பண்ணின இடத்தை. தக்கன் ஆணவத்தோடு இருந்தவன், எனவே இவன் கொடுத்த உடம்பு வேண்டாம். அன்னை தன் உடம்பை 51 பகுதிகளாக கூறு போட்டு இந்தியா முழுக்க வீசிவிட்டாள். 51 சக்தி பீடங்கள் உடம்பை கூறு போட்டு வீசிவிட்டாள். ஹிருதயம் விழுந்த இடம் மதுரை. அதான முக்கியம். இதயம் ஹிருதயம் விழுந்த இடம் மதுரை. அதை சுற்றி ஒரு ஆறு ஓடுனுச்சான். அதுக்கு ஹிருதய மாலான்னு பேரு வச்சாங்க. மாலை மாதிரி ஒரு ஆறு ஹிருதயத்தை சுற்றி போனதுனால ஹிருதய மாலான்னு பேரு வச்சாங்க. வைகை பின்னால வந்தது, ஹிருதய மாலா தான் முன்னால. நம்மால ஹிருதய மாலாவை இப்ப கிருதுமால் நதியா சாக்கடையாக்கி விட்டோம். நம்ம பண்ணின பாவம். பழைய ஹிருதய மாலா இன்னைக்கு கிருதுமால் நதியா போச்சு. முதல்ல வந்தது அதுதான். அம்பாளுடைய இதயம் விழுந்துதான். மதங்க முனிவர் பார்த்தாராம். இதயம் விழுந்த இடத்திலே ஒரு எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணார். அம்பாளுக்குரிய ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணினார். அதுக்கு மேல ஒரு திருமேனி அமைக்க வேண்டும். திருமேனி எப்படி அமைப்பது? மரகத கல்லு வாங்கிட்டு வந்தாராம். மரகத கல்லை கையினால் பிடித்து தன் தவ சக்தியினாலே இந்த அம்பாள் திருமேனியை உருவாக்கினார். அதனால இவளுக்கு பேரு மாதங்கின்னு பேரு. மதங்க முனிவரால் உண்டாக்கப்பட்டவள் மாதங்கி, மகாராணி. அதனால அவளுக்கு பேரு ராஜமாதங்கி. இன்னொரு சிறப்பு, எல்லா ஊர்லயும் சிவபெருமான் இடது பாதம் தூக்கி வலது பாதம் ஊன்றி ஆடுவார். இப்போ அழுத்தமா நிக்க வேண்டியது வலது கால் தானே. ஊன்றுற பாதம் தானே தூக்கின பாதத்துக்கும் ஆதாரம்.
இந்த பாதம் ஒழுங்கா ஊன்றி இருக்கலன்னா அந்த பாதம் தூக்கி நிக்க முடியாதே. ஊன்றிய கால் தானே அழுத்தமா இருக்கணும். எல்லா ஊர்லயும் வலது கால ஊன்றி இடது கால தூக்கி ஆடுவார் எம்பெருமான். மதுரையில பார்த்தார், மீனாட்சி காலத்தான் ஊன்றி ஆடணும், அவளுக்குத்தான் இங்கே அதிகாரம். இடது கால ஊன்றி வலது கால தூக்கி கால் மாறி ஆடிவிட்டாராம். வேற எங்க இதெல்லாம் கிடையாதுங்க. வான் மாறினும் மொழி மாறாத மாறன் மனங்களிக்க கால் மாறி ஆடிய கற்பகமே. வள்ளற் பெருமான் பேசுறார். நீ கால் மாறி ஆடினியே, எதுக்காக ஆடின சிவபெருமானே? அந்த பாண்டிய ராஜா என்ன கேட்டான், நானும் நடனம் கற்றுக்கொண்டேன், நிக்க முடியல, கால் வலிக்குது. நீ எப்படி ஐயா இத்தனை காலமா ஒரே காலை ஊனிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற, உனக்கு கால் வலிக்குமே, கொஞ்சம் காலை மாற்றி ஆடக்கூடாதான்னு கேட்டானா. எம்பெருமான் பேசாம இருந்தாரா. ஐயோ, உனக்கு கால் வலிக்கிறத விட எனக்கு மனசு அதிகமா வலிக்குதேன்னு முட்டிக்கிட்டானா. உடனே காலை மாற்றி ஆடினாராம். இதனால யாருக்கு பெருமை? பாண்டியனுக்கு பெருமை, சிவபெருமானுக்கு பெருமை, அம்பாளுக்கு பெருமை. அவ காலையில ஊனிட்டாரு. வான் மாறினும் மொழி மாறாத மாறன் மனங்களிக்க கால் மாறி ஆடிய கற்பகமே. நின் கருணை என் மேல் தான் மாறினும் விட்டு நான் மாறிடேன். நீ கருணை காட்டாவிட்டாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். தான் மாறினும் விட்டு நான் மாறிடேன். தாய்க்கு முளைப்பால் மாறினும் பிள்ளை பால் மாறுமோ அதில் பல்லிடுமே. தாய்க்கு முளைப்பால் வற்றி போனாலும் பிள்ளை அதில் வாய் வைக்கிற மாதிரி நீ எனக்கு கருணை காட்டாவிட்டாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். பிரபத்தின்னு இதுக்கு வைஷ்ணவத்தில் பேரு. நீ என்ன பண்ணனாலும் திருப்பி உங்க காலில் தான் வந்து விடுவேன். ராமானுஜர் இதை ரொம்ப அழகா சொன்னார். திருவித்துவக்கோட்டிலே குலசேகர ஆழ்வார் அழகா பாடினார். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரைகுழுவு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே. அரிசினத்தால் இன்றதாய் அகற்றிடினும் மற்றவள்தன் அருள் நினைந்தே அடுங்குளவி அதுவே போன்றிருந்தேன். தாய் தள்ளிவிட்டா இந்த புள்ள திரும்ப அம்மானு கூப்பிடுது. அறிவு இருக்க வேண்டாம்? அம்மா தானே தள்ளிவிட்டா, ஆனாலும் குழந்தை அம்மானு தான் கூப்பிடும். பாலால் அறுத்து சுட்டாலும் மருத்துவங்க காலில் தானே போய் விடுகிறான். யோசிச்சு பாருங்க. கொண்டவன் பொல்லாதவனா இருந்தாலும் குலமகள் கொண்டவன் பக்கத்துல தானே போய் நிற்பா. ராஜா மோசமானவனா இருந்தாலும் திரும்ப அங்கதானே போய் வாக்களிக்க போறோம். யோசிச்சு பாருங்க. நான் சொல்லல, இதெல்லாம் குலசேகர ஆழ்வார் வரி வரியா சொல்றார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தெரினும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆளாய் உனதருளே பார்ப்பன்னடியேனே. அது மாதிரி அம்பாளுக்கு சிறப்பு இடது பாதம் ஊன்றி வலது பாதம் தூக்கி ஆடியது. அத வள்ளற் பெருமான் அப்படி பாடுறார். அடுத்த சிறப்பு, இந்த உடம்பு. இந்த உடம்புல 6 ஆதாரம். முதலாவது மூலாதாரம்னு பேரு. அவன் ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே. எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு இருவிரல் கீழே. திருமந்திரம். அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேரு. அங்கே ஒரு அக்கினி இப்படி சுருண்டு கிடக்குமா. யோகத்துல அந்த அக்கினி அப்படி மேலே எந்திரிக்குமா. எல்லாம் முதுகுத்தண்டுல கீழ்ப்பகுதி. அங்க இருந்து அந்த அக்கினி அப்படி புறப்பட்டு வருமா. மூலாதாரத்துக்கு அடுத்து சுவாதிஷ்டானம். அது ஜலம் போற பாதைக்கு நேர் பின்னால முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி. 3வது கொப்பூளுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம்னு அதுக்கு பேரு. 4வது நெஞ்சுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி, அநாகதம்னு பேர். 5வது இந்த அள்ளாக்கும் உள்நாக்கும் சேர்ற இடம் தொண்டை, இதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி, விசுத்தின்னு பேரு. அப்புறம் குங்குமப்பொட்டு வைக்கிற புருவ மத்திக்கு நடு, ஆக்ஞைன்னு பேரு. அதுக்கு மேல உச்சந்தலை, இந்த குழந்தை பிறந்த உடனே நெடுநெடுன்னு தெரியும், அது பிரமரந்திரம்னு பேரு. இப்படி 7 இடம். இந்த ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு ஊர் அடையாளமா. மூலாதாரம் என்பது திருவாரூர், சுவாதிஷ்டானம் என்பது திருவானைக்காவல், தண்ணீர் ஊற்றெடுக்கும். மணிபூரகம் கொப்பூள் என்பது திருவண்ணாமலை. அநாகதம் இந்த ஹார்ட், இதயம்,
நடராஜா சிதம்பரம் ஏன் இதுவும் டிக் டிக்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும், அவரும் ஆடிக்கிட்டு இருப்பாரு. இது அடிச்சுக்க நின்று போனா எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவான். அவர் ஆட்ட நின்று போனா உலகம் நின்று போயிடும். அநாகதம் இது சிதம்பரம். இந்த தொண்டை விசுத்தி இது திருக்காலத்தி. பூர்வ மத்திய ஸ்தானம் ஆக்ஞை அது காசி. இந்த உச்சந்தலை பிரமரந்திரம் அது கைலாசம். அதுக்கும் மேலே 12 அங்குலம் துவாதசாந்தம் அது மதுரை. அப்பா, மதுரையை எங்க கொண்டே வச்சு விட்டாங்க. இதுக்கு மேலே 12 அங்குலம். மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தந்தருகவே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். காலத்தொடு கற்பனை கடந்த கருவூலத்து படம்பாடல் கலைமாச்செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே. உயிரால வாலத்துணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளிபூத்து அருள் பழுத்த மலர் கற்பகமே. எழுதாச்சொல் மலலை ததும்பு பசுங்குதலை சோலை கிளியே. உயிர் துணையாம் தோன்றா துணைக்கோர் துணையாகி துவாத சாந்த பெருவெளியில் துரியங்கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தந்தருகவே. முக்கச்சுடற்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தந்தருகவே. மீனாட்சியின் திருவிளையாடல்களுக்கு எல்லை கிடையாது. எத்தனையோ திருவிளையாடல்கள். நான் ஒரு 3 திருவிளையாடலை மட்டும் இப்ப சொல்றேன். அன்ன காலத்தில் நான் சங்க இலக்கியத்துக்கிட்டே எல்லாம் போகல, தேவார காலத்துக்கு கூட போகல, எல்லாம் தாண்டி இப்போ 1800க்கு அப்புறம் மீனாட்சியின் திருவிளையாடல்களுக்கு எல்லை கிடையாது. குழந்தை மாதிரி இருப்பா. நீங்க உள்ள போய் நின்னா உள்ள ஒரு பஞ்சமுக தீபாராதனை ஆகும். நம்ம நினைப்போம் யாரோ ஒரு பெரியவருக்கு தீபாராதனை பண்றாங்கன்னு. இல்லை, அது நமக்கான தீபாராதனை. நம்ம கூட பேசுவா. மற்ற கோயில்களுக்கு போனா அது வேணும் இது வேணும்னு கேட்கணும். மீனாட்சிகிட்ட போனா நின்னா போதும், பால் நினைந்தூட்டும் தாயை விட சிறப்பாக உனக்கு என்ன வேணும்னு கொடுக்கிறவ மீனாட்சி. இதெல்லாம் அனுபவங்கள். கைலாஷ் யாத்திரை போற பொழுது நாங்க 4 பேர் போய் காலம்பரை 5 மணிக்கு மீனாட்சிகிட்ட போய் நிக்கிறோம். தாயே, கைலாஷ் யாத்திரை போகணும். ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர், கேதார்நாத்னு ஒருத்தர், ஒரு பேங்க் மேனேஜர், அடியேன், ஆக மொத்தம் 4 பேர். 2005 எல்லாரும் பயமுறுத்தி விட்டாங்க. கைலாஷ் யாத்திரையா, அது ரொம்ப கஷ்டம், மழை பெஞ்சா ஆபத்து, மானசரோவரில் குளிச்சா விரைச்சு போயிடுவீங்க, காலகாலத்துக்கு அப்படியே தான் இருக்கணும், அதனால ஜாக்கிரதையா போங்க. இப்பத்தான் போன வாரம் 120 பேர் போனார்கள். மழை பெஞ்சது, பனிமழை, 20 பேர் கதை முடிஞ்சு போச்சு, பார்த்து போங்க. இவ்வளவு தைரியம் கொடுத்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? எல்லாம் அசந்தே போனோம். சரிதான், கைலாஷ் யாத்திரை பகவானே பார்த்துக்குவோம். இப்போ 72,000 பேர் சிக்கி தவிக்கிறார்கள் உத்தரகண்டில். கைலாஷ் யாத்திரை போனவங்க மானசரோவரை தாண்ட முடியல. பத்ரி, கேதார், ரிஷிகேஷ் எல்லா இடத்துலையும் யமுனை 200 அடிக்கு மேல பொங்கி நிக்குது. இப்போ நாங்க போனது அப்போ ஜூன் மாச கடைசி, ஜூலை மாசம் முன்னால. அநேகமா இதுக்கு கொஞ்சம் ஒட்டுன ஒரு காலகட்டம். மீனாட்சிட்டு போய் நிக்கிறோம். தாயே, கைலாச யாத்திரை பண்ணணும். அப்பர் சுவாமிகள் பாடின பாட்டு, அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளிய முதே, விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்தருள் புரி என பணிந்தார். கைலாசத்துல நீ இருக்கிறத நாம் பார்க்கணும் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடினாரே, அதை பாடி கண்ணீர் கொட்ட நிக்கிறோம். அங்கே 5 மணிக்கு பஞ்சமுக தீபாராதனை ஆகுது. ஆடிட்டர் ஸ்ரீகாந்த் சொல்றார், சார் மீனாட்சி உத்தரவு கொடுத்து விட்டார். அழகா போய் 54 கிலோமீட்டர் பரிக்கிரமா சுத்தி, நடந்து சுத்தி, மானசரோவரில் 2 முறை குளிச்சு எந்திரிச்ச பொழுது 2 அன்னப்பறவை வந்து அழகா காட்சி கொடுத்ததை பார்த்து, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், இளமன நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன், வேடை மகிழோடும் கூடி புனைந்து வருவன கண்டேன். திருவையாற்று காட்சிய கைலாசத்துல பார்த்து, கைலாசத்தை பலமுறை பார்த்து மகிழ்ச்சியோட திரும்பி வந்து, அம்மா தாயே நல்லா போயிட்டு வந்துட்டோங்கிறோம். அப்போ ஒரு பஞ்சமுக தீபாராதனை ஆகுது. ஆதியும் அந்தமும் அவள் தானே, அவளை மறக்க முடியுமா? உங்களுக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டம் வருதோ மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க. நல்லா கேட்டு விட்டு வேணும்டா இவனுக்குன்ட்டு போயிடுவான். மீனாட்சிட்ட போய் நில்லுங்க. எல்லா சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடியவள் அம்பாள் பராசக்தி. இந்த ஊர்ல ஒரு வெள்ளக்கார கலெக்டர்
அவர் மீனாட்சியினுடைய பரம பக்தர். மனசு முழுக்க மீனாட்சிட்ட. பீட்டர் ரோஸ்ன்னு அவருக்கு பேரு. ஆனா கோயிலுக்குள்ள வரமாட்டார். 4 சித்திர வீதியிலையும் குதிரையில காலில் செருப்பு போட்டுக்கிட்டு போவார். மேல் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு போயிடுவார். அவரை பொறுத்த மட்டும் மேரியும் ஒண்ணுதான், மீனாட்சியும் ஒண்ணுதான். அப்படியே கும்பிட்டு போயிடுவார். ஒரு நாள் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவருடைய வீடு எங்கன்னு கேட்டா திண்டுக்கல் ரோட்ல கடைசியில ஒய்எம்சிஏ கட்டடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அவருடைய சின்ன பங்களா. அங்கே படுத்து தூங்குறாரு. ராத்திரி நேரம், ரொம்ப வேர்வையா இருக்கு. ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி ஒரு அமைப்பு. அதுல படுத்திருந்தவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னை அறியாம தூங்கிட்டார். யாரோ தட்டி எழுப்புறாங்க. பீட்டர் ரோஸ் முழிச்சு பார்க்கிறார். எதிர்த்தாப்புல அழகா பச்சை பசேல்னு ஒரு பொண்ணு, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள். பச்சையா ஒரு பொண்ணு ரொம்ப அழகா கம்பீரமா இவரை பார்த்துக்கிட்டு நிக்குது. 12 வயசு பொண்ணு. இங்க வான்னு கையை காட்டுது. பீட்டர் ரோஸ் எழுந்து காலு ஷூவெல்லாம் மாட்டி, அவங்க பழக்கம் அப்படித்தானே, எல்லாத்தையும் மாட்டி இவ பின்னால போக, இந்த பொண்ணு முன்னால போக, அவுட் ஹவுஸை தாண்டி வெளியில தோட்டத்துக்கு தோட்டத்தை தாண்டி கேட்டுக்கு பக்கத்துல ஒரு பார்வை அப்படி பார்க்க மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அவ மழையில நனைஞ்சபடிக்கு நிக்கிறா. மழை தானே அவ. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்தெம்மையாளுடையாள், இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திரு அடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மையாளுடையாள், தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோரெம்பாவாய். திருவம்பாவை. மழை மாதிரி மழையில நனைஞ்சுக்கிட்டு அவன் நிக்கிறா. பீட்டர் ரோஸ் அப்படியே பார்க்கிறார். அப்படியே அவளும் பார்க்கிறா. மறைஞ்சிட்டா. திரும்பினார். இடி விழுந்தது. இவர் படுத்திருந்த மாளிகை தரமட்டமா போச்சு. இந்த பொண்ணு வரலன்னா என்ன ஆகியிருக்கும்? நம்ம சரித்திரம் முடிஞ்சிருக்கும். நாளைக்கு பத்திரிகையில வரிசைக்கு 1 வாரத்துக்கு போடுவான். நம்ம படமெல்லாம் அப்பத்தான் வரும், நம்ம பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். மரணத்தை பக்கத்துல கண்டவனுக்குத்தான் அந்த அச்சம் தெரியும். ஓடினார். மீனாட்சி அம்மா கோயிலுக்கு வந்தார். விழுந்தார், அழுதார். தாயே என்னை காப்பாத்திட்டு. மரணம்தான் பிரமாதம். பிரமாதம்னா தெரியுமோ? நம்ம தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் எப்படி பேசினார்? பிரமாதமா பேசினார் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரமாதம்னா பெரிய துன்பம்னு அர்த்தம். எங்கே இருக்கு? கந்தர் அலங்காரத்தில் இருக்கு. மரண பிரமாதம் நமக்கில்லையாம். மரணங்கிற பெரிய துன்பம் நமக்கு கிடையாது. மரணம்தான் பிரமாதம். ஒருத்தர் பேச்சு பிரமாதமா இருக்குன்னு சொன்னா சாகுறாப்புல இருந்துச்சுன்னு அர்த்தம். தெளிவா சொல்ல போனான். மரண பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வகுத்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கிண்கிணி முகுல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே. இது கந்தர் அலங்காரம். பிரமாதம்னு சொல்லக்கூடாது. இது பிரமாதம், மரணம்தான் பிரமாதம். அப்படிப்பட்ட மரணம் பக்கத்துல வந்துருச்சு. ஓடி வந்து காலில் விழுந்தார், அழுதார். தாயே, நான் கூட செருப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு தான் வர்றேன், குதிரையிலே தான் வர்றேன். நீ காலில் கூட செருப்பு இல்லாம இந்த தாமரை பாதம் நோக என் வீட்டுக்குள்ள வந்து என்னை தட்டி எழுப்புனைய தாயே. தூங்கினவனை எல்லாம் தட்டி எழுப்ப திருப்பள்ளி எழுச்சி பாடுற மாதிரி, பெருமான தட்டி எழுப்ப திருப்பள்ளி எழுச்சி பாடுற மாதிரி என்ன வந்து இந்த பாவியுடைய வீட்டுக்குள்ள வந்து உன் திருவடியை வச்சு பாடினிய தாயே. உன்னுடைய திருவடி என்ன பாடுபட்டிருக்கும். உன் காலுக்கு செருப்பு கூட இல்லையே. நான் வைரத்தினால ஒரு செருப்பு பண்ணி கொடுக்கிறேன். 2 பாதுகை வைரத்தினாலும் கோமேதகத்தினாலும் மரகதத்தினாலும் தங்கத்தினாலும் இழைத்து செய்து கொடுத்தார். ஆடி மாசம் பூர திருவிழா 8ஆம் திருநாள் அன்னைக்கு அம்பாள் மீனாட்சிக்கு அந்த 2 பாதுகை சாத்துகிறார்கள். அதுக்கு அதில் எழுதினார் பீட்டர் ரோஸ் காணிக்கைன்னு. பீட்டர் ரோஸ் அன்பளிப்பு இல்ல, பீட்டர் ரோஸ் பரிசு இல்ல. மீனாட்சிக்கு பரிசு கொடுக்க நம்ம யாரு? மீனாட்சிக்கு அன்பளிப்பு கொடுக்க நமக்கு என்ன தகுதி இருக்கு? காணிக்கை பீட்டர் ரோஸ்ன்னு போட்டாராம். எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், இவர் பேர் இனிமே பீட்டர் ரோஸ் இல்ல, ரோஸ் பாண்டியன். மீனாட்சி காட்சி கொடுத்த அந்த ஆள் பாண்டியன் தானே. கிடைக்குமா? மீனாட்சியை பார்த்தபடி என்ன சமாதியில வையின்னாங்க.
இந்த மேங்காட்டு பொட்டல் அந்த இடத்துல உள்ள சர்ச்சு மீனாட்சியை பார்த்தபடி அவருடைய சமாதி. பீட்டர் ரோஸ் எங்கே? மதுரையில். அம்பாள் எவ்வளவு செயல்படுகிறாள். இந்த வடக்கு கோபுரம் 1870. அப்ப வடக்கு கோபுரமே கிடையாது, அதுக்கு மொட்டை கோபுரம்னு பேர். நாயக்கர்கள் அது வரைக்கும் கட்டுனாங்க, விட்ட கோபுரமா போச்சு. விட்ட வாசல்ங்கிறீங்கல்ல, பாதியில விட்ட வாசல். அது மாதிரி அந்த விட்ட கோபுரம் அப்படியே ராய கோபுரம்னு பேரு. கிருஷ்ணதேவராயர் காலத்துல கட்ட தொடங்கி பின்னால பாதியில விட்டுட்டாங்க. மேல ஒண்ணும் கிடையாது, அதுக்கு கீழே முட்டை கோபுரத்து முனீஸ்வரர். கோபுரம் கிடையாது. 4 பக்கத்துல 3 பக்கம் அழகா இருக்கு. தெற்கில இருக்கு, மேற்கில கோபுரம், கிழக்கு கோபுரம். மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் எல்லாரும் கட்டின கோபுரம் வடக்கில மொட்டை கோபுரமா கிடக்கு. ஒரு செட்டியார் பார்த்தார், அமராவதி புதூர் வானாயின்னா நாவன்ன காணா, வையி நாகன்னு சொல்ல வல்ல வைநாகரம்னு எழுதிவிட்டாங்க எல்லாரும் அவர் பேரை. ஷெய்கு அப்துல் காதர்னு சொல்ல வராம சீதக்காதின்னு பேரை மாத்தினாங்க பாட்டு பாடுறதுக்காக. ஷெய்கு அப்துல் காதர் மரக்காயர படிக்காசு புலவர் சீதக்காதின்னு மாத்தி விட்டார். அது மாதிரி நாவன்ன காணா, வானாயினா நாவன்ன காணா, VENK விலாசம், வைநாகரம்னு பேரை மாத்தி விட்டாங்க. வைநாகரன் நாகப்ப செட்டியார், அமராவதி புதூர்காரர். இந்த ஊர்ல ஒரு கடை வச்சிருந்தார், அவ்வளவுதான். மீனாட்சி கோயிலுக்கு வருவார், கோயிலை பார்ப்பார். அப்போ கோயில் ரொம்ப சிதிலமடைஞ்சு கிடந்தது. மழை பெய்தால் மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் அபிஷேகம் ஆகும். ஆயிரக்கணக்கிலே குரங்குகள் இருந்தன, வெள்ளி வாகனங்கள் உரிக்கப்பட்டு கிடந்தன. எங்க பார்த்தாலும் பெருச்சாளியா தெரிஞ்சது மதுரை கோயில்ல. 4 கால் பெருச்சாளி மறந்துடப்படாது. மதுரை கோயில்ல அவ்வளவு தெரிஞ்சுது. பார்த்தார் வைநாகரன் நாகப்ப செட்டியார். நம்ம வீடெல்லாம் பெருசா இருக்கு ஊர்ல, நம்முடைய தாய் மீனாட்சிக்கு கோபுரம் இல்லாம இருக்கலாமா? மொட்டை கோபுரத்தை முழு கோபுரம் ஆக்கிறேன்னு ஒரு தனிப்பட்ட மனுஷன் நினைச்சார். ஸ்தபதிகளை கூப்பிட்டார், உட்கார வச்சார். மொட்டை கோபுரத்து மேல ஏறி கட்டணும், செலவை நான் ஒத்துக்கிறேன்னார். சிற்பிகள் ஒன்னும் பேசாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படியாவது கட்டணா தேவையில்ல, நீங்க தான் உதவி செய்யணும். இல்ல ஐயா, மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாக்க முடியாது. ஏன் முடியாது? கீழே முனீஸ்வரர் இருக்கிறார். நாங்க ஏறினா அந்த விமானத்து மேலதான் ஏறணும். முனீஸ்வரருக்கு மேல ஏறினா 8ஆம் நாள் செத்து போவான். நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் 8 நாள்ல சாகிறதுக்கு நாங்க தயாரா இருப்போமா? யோசிச்சு பாருங்க. கண்ணிரண்டும் வித்து சித்திரம் வாங்கிடில் கைகொட்டி சிறியாரோன்னார் பாரதி. கண்ணை வித்துட்டு சித்திரம் வாங்கலாமா? காசை கொடுத்துட்டு உயிரை இழக்கலாமா? நாங்கள் மாட்டோம். பார்த்தார், என்னடா மீனாட்சிகாரியை நின்று போயிடும் போல் இருக்கேன். ஒன்னு செஞ்ச என்ன, முதல் செங்கல்ல நான் வைக்கிறேன். 1 வாரம் தானே சொல்றீங்க, பாருங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் இந்த உடம்பும் உயிரும் இணைந்து இருக்குமானால் மீனாட்சியின் திருப்பணி தொடரட்டும். இல்லாவிட்டால் இந்த உடம்பு மீனாட்சிக்கு அர்ப்பணமாகட்டும். ஒரு பாம்பு செத்து போனா தோலை உரிச்சு மணிப்பரிசு பண்றான். மாடு செத்து போனா தோலை உரிச்சு செருப்பு தைக்கிறான். யானை செத்து போனா பகுதி பகுதியா எடுத்து விற்கிறான். மனுஷன் செத்து போனா எப்ப தூக்குறாங்கன்னு கேட்கிறான். இது பயன்படாத உடம்பு, போயிடும். பயன்படட்டுமே, மீனாட்சிக்கு பயன்படட்டுமே. செட்டியார் வந்தார், மீனாட்சி காலில் விழுந்தார். தாயே, உன் செயல் தொடங்குகிறது. 2 செங்கலை வச்சார் அம்பாள் பாதத்துல. அவ சந்தோஷமா சிரிச்ச உடுக்கி நிற்கிறான். இந்த மத்தியானம் போய் பாருங்க, சியாமளைன்னு அவளுக்கு பேரு. அப்பதான் அந்த அழகை பார்க்கலாம். பக்கத்துல நின்று மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு, இந்த நம்மளை விரட்டுற ஆளுகளை எல்லாம் மறந்துட்டு மீனாட்சியை மட்டும் பார்த்தா சியாமளை அவ்வளவு அழகா தெரிவா, அவ்வளவு அற்புதமா தெரிவா. அவளை மாதிரி அவள் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவல்லி, அருமறைகள் பழகிச்சி வந்த பதாம்புயத்தாள் அப்படி தெரிவா. சியாமலா பீட நிலையே மீனாட்சி அப்படிப்பட்டவள். காலில் விழுந்தார். 2 செங்கல்லையும் குங்குமத்தை வச்சார், எடுத்துக்கிட்டார். மாலை வாங்கி போட்டார். அந்த மாலையை எடுத்துக்கிட்டார், ஏறினார். முனீஸ்வரருக்கு ஒரு தேங்காய் உடைச்சார். ஐயா, சாமி காப்பாத்தணும். ஒரு ஏணி மரத்தை வச்சு மேலே ஏறி 2 செங்கலை வச்சார், குங்குமத்தை வச்சார், சந்தனத்தை வச்சார். மீனாட்சியை கும்பிட்டார், மாலை போட்டார். மீனாட்சி, உன் திருப்பணி தொடங்கட்டும். கீழே இறங்கிட்டார்.
இவன் எல்லாரும் எண்ண ஆரம்பிச்சான். வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, திங்கள் 4, செவ்வாய் 5, புதன் 6. அடுத்தவன் ஜாகிரதை. நமக்கு எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? வெள்ளியோட வெள்ளி 8ன்ட்டான். 8ஆம் நாள் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு கதை முடிஞ்சிடும். எல்லாம் வந்து வடக்கு சித்திரை வீதியில வரிசைக்கு நிக்கிறான். அவங்க வீடு வடக்கு சித்திரை வீதியில. வடக்கு சித்திரை வீதியில வீடு இருக்கணும்னா ரொம்ப கொடுத்து வைக்கணும், நினைப்புல வச்சுங்க. வடக்கு சித்திரை வீதியில அந்த வீடு எல்லாம் வந்து நிக்கிறான். கதவு சாத்தி கிடக்கு. 4:30 மணி, 5 மணி, 6 மணி கதவு சாத்தி கிடக்கு. எல்லாம் சொன்னா முடிஞ்சிருக்கும். உள்ள ஆள் இல்லை. 6:15 கதவு திறக்கப்பட்டது. உடம்புல 16 இடத்துல திருநீர் பூசி செட்டியார் கம்பீரமா வந்து நிக்கிறார். எல்லாம் பார்த்தான். டே கால் இருக்கா பாடுறான்னா, இது மனுஷனா பேயா? நமக்கு எவ்வளவு சந்தேகம் பாருங்க. கடவுளே வந்தா கூட நம்ப மாட்டான். நம்ம தலையெழுத்து அப்படியாகி விட்டது. எல்லாம் பார்க்கறான். செட்டியார் சந்தோஷமா வந்தார். உடம்பு ஒரு சுத்து பெருத்து இருக்கு. ஏன்? மீனாட்சிக்குள்ள நேர்ந்து விட்டுருக்காரு. என்னமோ ஆனா அவகாரியம் எல்லாம் நின்று போயிரும். உங்க நேரத்தை மீனாட்சிக்கு கொடுத்தா உங்க காரியத்தை மீனாட்சி வந்து நடத்தி கொடுப்பான். இதெல்லாம் சொந்த அனுபவம். சத்தியம் சத்தியம், உண்மை, பொய்யுரை அல்ல. கம்பீரமா வந்து செட்டியார் நிற்கிறார். ஸ்தபதிகளுக்கு சந்தோஷம். கூலியை கொடுத்தார். வேலை ஆரம்பிச்சது. மொட்டை கோபுரம் முழு கோபுரமாக மாறிட்டு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல திருப்பணி. கூடவே இருக்கார். சாப்பாடு போடுறார். மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறார். திருக்கல்யாணத்தன்னைக்கு மீனாட்சிக்கு எல்லா சாப்பாடும் வந்தவங்களுக்கெல்லாம் செட்டியார் வீட்டுல. அம்பாள் தேரோட்டம்னா காலையில முடிச்சு செட்டியார் சாப்பிட மாட்டார். தேர் முடிஞ்சு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார். மீனாட்சிக்கு ஒவ்வொரு நாளும் கோடி சேலை. ஒரு நாளைக்கு ஒரு கோடி சேலை. சிவபெருமானுக்கு 16 வேஷ்டி. ஒரு நாளைக்கு ஒரு 16 வேஷ்டி. ஒரு நந்தவனம் இதுக்காக வேண்டி தெப்ப குளத்துக்கிட்ட ஒரு நாள் செட்டியார் இந்த கோயிலை சுத்தி வரார். 4 பக்கமும் மதில். இந்த மதிலுக்கு பேர் தெரியுமோ? கபாலி மதில்னு பேரு. மீனாட்சி அம்மன் கோயில் மதிலுக்கு கபாலி மதில்னு பேரு. வீடலாலவாயிலாய் விடுமையார்கள் நின்களல் பாடலாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாலவாயிலாய் கபாலி நீள்கடி மதில் கூடலாலவாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. கபாலி மதில்னு பேரு. மதில் சுவரை சுத்தி செட்டியார் நடந்துகிட்டு இருக்கார். ஒரு நாய் சிறுநீர் கழித்து விட்டது மதில் சுவர் ஓரத்துல. செட்டியாருக்கு கண்ணீர் வந்தது. ஏன்? கோயில் மதில் சுவர் ஓரத்தில் சிறுநீர் கழித்தால் அடுத்த 7 ஜென்மத்துக்கு 4 கால் 1 வால் பிறப்பு. தெளிவா இருங்க. 4 கால் 1 வால். அது எருமையா கண்ணுக்குட்டியா பன்றியா எனக்கு தெரியாது. பார்த்தார். நாய் பண்ண தப்பு நம்மளால தானே. உடனே என்ன பண்ணார்? அங்கிருந்து 10 அடிக்கு இடத்தை விலைக்கு வாங்கினார். எங்கே? மதில் சுவத்திலிருந்து பூரா நந்தவனம் போட்டு எல்லை போட்டு விட்டார். வேலி. மாலை மலரும் பூக்களுக்கு பாதி நந்தவனம், காலை மலரும் பூக்களுக்கு மீதி நந்தவனம். ஆண்டவன் திருமேனி மாலையும் அரசன் திருமேனி மாலையும் வாடக்கூடாது. வாடினால் நாட்டுக்கு கேடு. காலை மலரும் பூவை எடுத்து காலையில மாலை கட்டுவார். மாலை மலரும் பூவை எடுத்து மாலையில மாலை கட்டுவார். கொண்டாந்து மீனாட்சிக்கு சாத்திட்டு கண்ணீர் விட்டு பக்கத்திலேயே நிற்பார். அம்மா தாயே, மீனாட்சியை கும்பிட்டா யமதர்மராஜா கடுதாசி போடுவாராம். என்ன கடுதாசி? நாளானைக்கு உங்கள்கிட்ட வரணும்னு இருக்கு, நான் எப்போ வரலாம், உங்க சௌரியம் சொன்னா நான் வந்து பிடிச்சிக்கிட்டு போறேன், அப்போ உங்கள் காலில் விழுந்து நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு எழுதுவாராம் மிஸ்டர் யமதர்மராஜா. என்னங்க பாட்டு இருக்கு, சொல்றேன். காந்தண்ட நிட்ட கனங்குழலாளை என் கண்மணியை தேன் தொண்டை வாய்ச்சியை தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளையை. கூடல்ல இருக்கிறது யாரு? மீனாட்சி தானே. தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளையை யான் தெண்ட நிட்ட போதே. நான் மீனாட்சியை கும்பிட்டனா, அதனால யான் தெண்ட நிட்ட போதே இயமன்
யமன் எனக்கும் அடியேன் தண்டனிட்ட விண்ணப்பம் என்று ஓலை எழுதுவனே. யமதர்மராஜா தண்டனிட்டு எழுதி கொண்டது அப்படின்னு யமதர்மராஜா நமக்கு ஓலை எழுதுவானா? அவன் ஓலையை கண்டு பயந்து போய்த்தானே இந்த பாடு பட்டுக்கிட்டு இருக்கான். ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே. அவன் ஓலைக்கு நம்ம பயப்பட வேண்டாம். மீனாட்சிக்கு அந்த பேராற்றல் உண்டு. நாகப்ப செட்டியார் கண்ணீர் விட்டு அழுவார். மீனாட்சிக்கு முன்னால நின்று அப்படியே அவள் வழிபாடு செய்து வருவார். ஒரு நாள் இந்த ஆடி வீதியை சுத்தினார். அங்க கல்லு முள்ளு கிடந்தது. முள்ளு குத்தி பிடிச்சு காலில் முள்ளு குத்திட்டா மீனாட்சிகிட்ட போற பொழுது மீனாட்சி நினைப்பா வரும், முள்ளு தானே நினைப்பு வரும். ரொம்ப பேர் செருப்பை வெளியில போட்டுட்டு உள்ள போயிடுவான். அந்த காலத்துல உள்ள போய் கும்பிடுற பொழுதெல்லாம் 99 ரூபாய் 99 பைசா பேட்டாவில் வாங்கினது இருந்தா நமக்கு இல்லாட்டி தெரியல. எவ்வளவு நினைப்பு இருக்கும். முள்ளு குத்துனா முள்ளு நினைப்பு இருக்கும். செட்டியார் பார்த்தார். 4 ஆடி வீதியைக்கும் தளம் போட்டார். இப்போ கல் தளம் போட்டிருக்கே, இதை செஞ்சவர் வைநாகரம் நாகப்ப செட்டியார். 1878. வாரியார் சாமி எவ்வளவு பேசினாருங்க. சுவாமிநாத தம்பிரான் நம்ம இலங்கையிலிருந்து வந்த புண்ணியவான் எவ்வளவு பேசினார். இங்கே 4 ஆடி வீதியும் எவ்வளவு பேச்சுக்கள். அந்த கல்லை தொட்டா கூட தமிழும் திருப்புகளும் தேவாரமும் திருவாசகமும் கந்தபுராணமும் 4000 ஒட்டிக்கும். யார் பண்ண வேலை? நாகப்ப செட்டியார். கடைசி என்ன பண்ணார்? அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் பண்றதுக்கு தங்கத்துல 2 குடம் தயார் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒண்ணு செஞ்சார். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்யணும். கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இவர் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்திருந்தார். கடனை திருப்பி வாங்கிறதுக்காக போனார். ஒரு சாரட்டு வண்டி, ஒரு வண்டிக்காரன், ஒரு சமையல்காரன், நாகப்ப செட்டியார். அந்த காலத்தில் அப்படித்தான் பழக்கம். 2 குதிரை பூட்டிய சாரட்டு வண்டி. புறப்பட்டு போனார். அந்த ஆளு அந்த ஊரை விட்டுட்டு ஆத்தூருக்கு போயிட்டார். ஆத்தூர் எங்கே இருக்கு? தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கு. செட்டியார் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் போய் ஆத்தூருக்கு போயிட்டார். திருச்செந்தூருக்கு முன்னால. ஆத்தூருக்கு போனா அந்த ஆளு ஆத்தூர்ல இருந்து வேத்தூருக்கு போயிட்டாரு. ராத்திரி ஒரு 8:45க்கு செட்டியார் அங்க மாட்டிக்கிட்டாரு. எங்க? ஆத்தூர்ல. என்ன செய்யறது? வண்டிக்காரன் சொன்னா இனிமே வண்டி ராத்திரிக்கு போகாதுன்ட்டான். என்ன செய்யலாம்? வண்டி மெத்தையை தூக்கி ஒரு வீட்டு திண்ணையில போட்டு செட்டியார் படுத்துட்டார். ராத்திரி சாப்பாடு கிடையாது. செட்டியாருக்கு ராத்திரி சாப்பாடு என்ன தெரியுமில்ல? மீனாட்சி கோயில் அர்த்தஜாம பிரசாதம். அர்த்தஜாமம் பார்ப்பார். மூக்குத்தி தீபாராதனை பார்ப்பார். பள்ளியறை வாசல்ல போய் நிற்பார், கும்பிடுவார். சீரார் பவளங்கால் முத்தங்கையராக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோஷம் அங்கை ஆரா அமுதின் அருள்தாளினை பாடி போரார் வேல் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பாடிட்டு அந்த ஊஞ்சல் இழுக்கிறத பார்த்துட்டு வெளியே வருவார். கோயில் பிரசாதம் செட்டியாருக்கு வரும். பிரசாதம்னா விசேஷமான சாதம்னு அர்த்தம். நவம்னா புதுமை, பிரணவம்னா விசேஷமான புதுமை. ஆரம்னா சுத்து, பிரகாரம்னா விசேஷமான சுத்து. சவம்னா வெளிப்படுவது, பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு. சாதம்னா உணவு, பிரசாதம்னா விசேஷமான உணவு. சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. பிரசாதம் கொஞ்சமாத்தான் இருக்கும். நீங்க பாட்டுக்கு மூட்டை கணக்கா வாங்கி சாப்பிடக்கூடாது. பிரசாதம் கொஞ்சம் தான் சாப்பிடணும். அதுலேயும் சிவன் கோயில்ல பிரசாதம் ஒரு முறை தான் வாங்கணும். அதுக்கு மேல கையை நீட்டி அடிக்கடி வாங்கப்படாது. கவியரசு கண்ணதாசன் 1981 வருஷம் ஜனவரி மாசம் 7ஆம் தேதி மதுரை மீனாட்சி கோயிலுக்குள்ள வர்றார். 5ஆம் உலக தமிழ் மகாநாடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடத்துறார். உள்ள வந்த பொழுது கோயில் அர்ச்சகர் அவருக்கு திருநீர் கொடுத்தார். கண்ணதாசன் வாங்கி நெத்தியில பூசினார். அங்கிருந்து வீடியோ படம் எடுத்து விட்டாங்க. ஒரு அர்ச்சகர் பார்த்தார், சே இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போச்சு. நாளைக்கு ஆத்துக்காரி என்ன கேட்பா, அங்க போயுமா விலகி நின்னேன்னு கேட்பாளே. அவருக்கு மான பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு தாம்பாளத்தை தூக்கிக்கிட்டு கண்ணதாசன் வந்தார். நம்மளும் விபூதி கொடுக்கலாம், அங்கே போட்டோவில் பதிவாகும், வீடியோவில் ஆகும். வந்து கொடுக்கிறார். கண்ணதாசன் வாங்கிக்கிட்டேன்னார். பக்கத்தில் VN சிதம்பரம் செட்டியார், அன்னையும் பரவாயில்ல இன்னொரு முறை வாங்கிக்கிட்டு. நாங்கள்லாம் பின்னால நிற்கிறோம்.
அன்னைக்கு தான் எனக்கு மீனாட்சி பொற்கிளி கொடுத்தா 1981 ஜூன் மாதம் 7ஆம் தேதி. அதனால அவளை மறக்க முடியுமா? இந்த தேதியை மறக்க முடியுமா? மகாலட்சுமி பிச்சை போட்ட நாள் அது. பக்கத்தில் நிற்கிறோம். அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுக்கண்ணே. வி.என். சிதம்பரம் செட்டியார் சொல்றார். கண்ணதாசர் சொன்னார், சிவ சொத்து ஒரு முறைக்கு மேலே வாங்கப்படாது. கோயில்ல விபூதி கூட ஒரு முறைக்கு மேலே வாங்கப்படாது. இப்போ பிரசாதம் எத்தனை முறை வாங்கலாம்? ஒரு முறை தான் வாங்கலாம். பிரசாதம் விசேஷம். செட்டியாருக்கு அதான் சாப்பாடு. ஆத்தூரில் பிரசாதம் ஆறு கொடுப்பா? மீனாட்சின்னு நினைச்சு படுத்துட்டார். அவன் நினைச்சா நினைக்காம இருப்பாளா? நம்ம நினைக்காத போதே நம்மளை நினைக்கிறவ அவ. நம்ம நினைச்சிட்டு அவ நினைக்காம இருப்பாளா? புறப்பட்டு வந்துட்டான். ஆத்தூர்ல செட்டியார் ஒரு வீட்டு திண்ணையில வண்டி மெத்தையை போட்டு படுத்து கிடக்கிறார். மீனாட்சியை நினைச்சபடி. இரவினடி துயிலினும் யாரோடு பேசியினும் இளமையும் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. திருப்புகள். ராத்திரி தூங்குற பொழுது முருகா உன் திருவடியை நினைச்சுக்கிட்டே தூங்கணும். கண்டனூர்ல ஒரு செட்டியார் தூங்க ஆரம்பிக்கிற பொழுது இந்த கையை கூப்பி கும்பிட்டு நாராயணான்ட்டு தூங்கிடுவார். அதுக்கப்புறம் பேச மாட்டார். நான் கேட்டேன் அது என்னன்னு. ஒருவேளை தூக்கத்தில் போயிட்டா கடைசியா சொன்னது நாராயணன் நாமமா இருக்கட்டுமே. அவர் பெருமாள் பக்தர். எப்படி பாருங்க, யாருக்கு தெரியும்? தூங்கி மறுநாள் காலையில விழிக்க போறோம்னு யாருக்கு தெரியும்? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அது மாதிரி மீனாட்சி அம்மா தாயேன்னு நினைச்சு தூங்கினாரா, யாரோ வந்து தொடுறாங்க. முழிச்சு பார்க்கிறார். பீட்டர் ரோஸுக்கு கிடைச்ச அதே காட்சி கிடைக்குது. பச்சை சிற்றாடை, பச்சை பாவாடை, சின்னஞ்சிறு மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டு பெண்ணம்பெரிய முலை முத்தாரம் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழல் கண் மூன்று அப்படியே பார்க்கிறார். கையிலே வெள்ளி தாம்பாளம். மீனாட்சி கோயில் பிரசாத தாம்பாளம். வெள்ளி தாம்பாளத்தில் கோயில் பிரசாதம் இருக்கு. இவருக்கு பசிக்குதுன்னு அவ சாப்பாடு கொண்டு வந்தான். அதனாலதான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கினார் மாணிக்க வாசக சுவாமி. அப்படியே வந்து நிக்கிறா, பார்க்கிறார். சந்தோஷமா இருக்கு. அம்மா எவ்வளவு காலம் தவம் பண்ணி இருப்பேன், உன்னை பார்க்கணும்னா கனவுல கூட காட்சி கொடுக்க மாட்டாத நீ நனவுல காட்சி கொடுக்கிறிய தாயே, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கிறேன் அம்மா. கண்ணீர் கொட்டுது. அப்படியே பார்த்தபடிக்கு நிற்கிறார். மீனாட்சியை பார்த்தபடிக்கு நிற்கிறார். அவ சிரிச்சபடிக்கு நிற்கிறார். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் மறைஞ்சிட்டான். தாம்பாளம் இவர் கையில் இருக்கு. வெள்ளி தாம்பாளம். மதுரை மீனாட்சி கோயில் பிரசாதம் எடுத்தார். வண்டிக்காரன் சமையல்காரன் ஆளு கொஞ்சம் கொடுத்தார். எல்லாரும் நினைச்சா யாரோ செட்டியாருக்கு வேண்டியவங்க கொடுத்துருக்காங்க. அவளை தவிர யாருங்க வேண்டியவ? அவதான் வேண்டியவ. ஞாபகத்தில் வச்சுங்க. அப்பாவோ அம்மாவோ ஒன்றும் சொந்தம் இல்லை. ஒரு நாளைக்கு எல்லாம் கலட்டிக்கிட்டு ஓடி போயிடும். எனக்கு வேண்டிய ஒருத்தர் மரணப்படுக்கையில் கிடந்தார். அடுத்த வீட்டுக்காரர் வந்து அவர்கிட்ட கேட்டார், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சொத்து பத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் நேர்மையான ஆளுன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போகிறாங்க, நல்லா நிம்மதியாக செத்து போங்க, ஒன்றும் தப்பு இல்லை, உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன், இப்போ என்னமும் செய்யணுமா கேளுங்க. அவர் கேட்டார், ஒன்றும் இல்லை, ஒன்று தான் வேணும், செய்வீங்களா? சொல்லுங்க, செய்கிறேன். தனியா போறதுக்கு பயமா இருக்கு, துணைக்கு வர்றீங்களா? எவனாவது துணைக்கு போவானா? யோசிச்சு பாருங்க. அத்தோட ஓடி போயிடுவான். விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் 12 தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. யாரு சொந்தம்? யாரு வேண்டியவ? மீனாட்சி தான் வேண்டியவ. அவளை பிடிச்சுங்க. ஏன் தெரியுமில்ல, நம்ம சொந்தமெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம விட்டு போயிடும். நம்ம விட்டாலும் நம்ம விடாதவள் மீனாட்சி. அப்படித்தானே? நம்மை விடாதவள் மீனாட்சி. யாரோ வேண்டியவங்க கொடுத்துருக்காங்க. கண்ணீர் வந்தது செட்டியார். விடிஞ்சுது. அந்த ஊருக்கு போகலாமான்னா ஒன்றும் வேண்டாம், மதுரைக்கு விடு வண்டியை, வசூல் அதை மீனாட்சி பார்த்துக்குவாங்க. எனக்காக வேண்டி இவ சாப்பாடு எடுத்துக்கிட்டு வாரா, இவள் நான் எத்தனை நேரத்துக்கு காக்க வைக்கிறது? ஓடி வந்தார். வெள்ளி தாம்பாளத்தோட கோயில்ல பரிசாரகனை தூண்ல கட்டி அடிக்கிறாங்க. வெள்ளி தாம்பாளத்தை காணோம்.
செட்டியார் ஓடிப்போய் தாம்பாளத்தை கொடுத்து விட்டு கண்ணீர் விட்டு பாதி சொல்லியும் பாதி சொல்லாமலும் அருள் நிகழ்ச்சிகளை சொல்ல முடியாது. கண்ணீர் விட்டு அழுதார். தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர் கிசைவிப்பதுவோ அழுதார். புரிஞ்சுது, இனிமே இந்த எல்லையை தாண்ட மாட்டேன் தாயே. ஊர்ல அமராவதி புதூர்ல பொண்டாட்டி இறந்து விட்டான். நாகப்ப செட்டியார் போகல, மகனை அனுப்பிச்சு விட்டார். மீனாட்சி பார்த்துக்குவா. ஒரு நல்ல நாள், சிவராத்திரியை ஒட்டிய ஒரு நாள், வீட்டுக்கு முன்னாலே பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி வருது. இவர் வடக்கு திரவியில் நிற்கிறார், இவர் தம்பி வெங்கடாசலம் செட்டியார் பக்கத்தில் நிற்கிறார். ஒன்று மறந்துடாதீங்க, இதுவரைக்கும் நாயக்கர் கட்டினது, இதுக்கு எதிர்த்தாப்புல உள்ளது பூரா நாகப்ப செட்டியார் கட்டினது. வேலை பாருங்க, அதெல்லாம் அவர் கட்டினது. திருக்கல்யாண மண்டபம் நாங்க உட்கார்ந்து இருக்கிற பகுதி நாயக்கர்கள் கட்டினது. இந்த முன் மண்டபம் முழுக்க அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார் கட்டினது. அந்த புண்ணியவான் 5 பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி கும்பிட்டார். சண்டீஸ்வரரை கும்பிட்டார். தேவாரம் படிச்சாங்க. பண்பொருந்த இசை பாடும் பலனஞ்சேரப்பனை என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ. அப்பர் சுவாமி வாக்கு. என்ன அர்த்தம்? திருப்பலனத்திலே உள்ள சிவபெருமானை கண் பொருந்தும் போதத்தும், கண் பொருந்தும் போதம்னா கண்ணு இமைக்கிற நேரம்னு மட்டும் அர்த்தம் இல்லை, மொத்தமா கண்ணை மூடுற நேரம்னு அர்த்தம். அப்ப கூட நான் மறக்க மாட்டேன். தேவாரத்தை கேட்டார், பிரசாதத்தை கையில வாங்கினார், வெங்கடாசலம் செட்டியார் கையில கொடுத்தார், சாஞ்சார். அந்த உயிர் பறவை மீனாட்சியின் திருவடிகளில் அமைதி கொண்டு விட்டது. இந்த ஊர்ல மீனாட்சி கையில கிளி இருக்கும். ஏ, கனி கையில கிளி இருக்குமா, கிளி கையில கனி இருக்குமா? ஒருத்தர் பாடி இருக்கார், அற்புதமான பாட்டு. மீனாட்சியை பத்தி நிறைய பாட்டுக்கள். கனி கையில கிளி இருக்குன்னு பாடினார். மீனாட்சி யாரு? பழம். சொக்கலிங்க பெருமான் கையில் இருக்கிற பழம். வழியொன்று மல்லல் மாஞாலத்து வாழ்வுளீர் மம்மினிங்கே அழியொன்று நங்கள் கடம்பவனத்தில் ஓர் அற்புதமாம். இதான் கடம்பவனம். களியொன்று கூத்தன் கருத்தொன்று காதல் கனி. மீனாட்சி யாரு? சொக்கலிங்க பெருமானுடைய காதல் கனி. இதுதான் கிளி ஒன்று கை கொண்டு கங்குல் பகல் நின்று காக்கின்றதே. கிளி கையில கனி இருக்கும், இங்க கனி கையில கிளி இருக்கு. கிளி எதுக்கா இருக்கு? நம்ம சொன்ன பிரார்த்தனையே நம்ம போனதுக்கு அப்புறம் மீனாட்சிட்ட கிளி திரும்பவும் சொல்லுமா, கிடைக்குமா? அதனாலதான் மீனாட்சி கையில கிளி. மீனாட்சியின் பெருமைக்கு எல்லை கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மன் பதிகம், மீனாட்சி அம்மை கலிவன்பா, மீனாட்சி அம்மை தோத்திரம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை இரட்டை மணிமாலை, மதுராபுரி அம்பிகை மாலை, ஏகப்பட்ட நூல் இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு பாட்டும் அற்புதமான பாட்டு. அம்மா, ஒரு நேரத்தில் என்னை காப்பாத்து, அதை மட்டும் சொல்லிட்டு இந்த உரையை நிறைவு செய்ய போகிறேன். ஒரு பாட்டு, மதுராபுரி அம்பிகை மாலை. பொன்னே நவமணியே அமுதே புவி பூத்தடங்கா மின்னே அழி வைத்த மெய்ப்பொருளே. இதெல்லாம் அவளை கூப்பிடுறது. மெய்ப்பொருளாய் இருக்கிறவள் அவள்தான். நம்ம பொருள் பூரா பொய்ப்பொருள், அவதான் மெய்ப்பொருள். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. மின்னே அழி வைத்த மெய்ப்பொருளே கப்பு வேலை என் மேல் எந்நேரம் காலன் விடுத்தாலும். யமதர்மராஜா என் மேல ஒரு நாளைக்கு வேலை வீச போறான். எப்ப விட்டாலும் சரி, நீ இரு கை அமர்த்தி அந்நேரம் வந்து அழிப்பாய் மதுராபுரி அம்பிகையே. அவன் வர்ற பொழுது நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். அழியாப்பதம் தருவாய் ஒளியாப்பனித்தட கண்ணீர் ததும்ப வந்து உன்னடிக்கே பொழியா புதுமலர் இட்டு நிற்பார்க்கு. கண்ணீர் கொட்டணுமா? மீனாட்சிட்டு பொழியாத புதுமலர். இது பொழியும் புதுமலர். கண்ணு மலர் தானே, கண்ணீர் பொழியுதில்ல, இது பொழியும் மலர். கையில வச்சிருக்கிற தாமரை பொழியாத மலர். கண்ணீர் பொழிய பொழியாத மலரை உனக்கு கொடுப்பவர்களுக்கு கருணை விழியால் சுரப்ப அலர்ந்த செந்தாமரை வீடளித்தே அழியாப்பதம் தருவாய் மதுராபுரி அம்பிகையே.
தாயே, நான் எப்படி எப்படி சொன்னாலும் இறங்க மாட்டேன்னு அப்படி எப்படி இருக்கிறியே, இது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லப்படாதா? ஒரு பாட்டு. எப்படி எப்படி சொன்னாலும் நான் இறங்கேன் எனவே, அப்படி அப்படி நீ இருக்கின்ற அதிசயத்தை இப்படி இப்படி என்றாகிலும் எனக்கே தெரிய செப்படி செப்படி அம்மா மதுரை சிவானந்தியே. நீ எப்படி இப்படி உட்கார்ந்து இருக்க? நான் இவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கேன், உன் காதுல கேட்கலையா? அழகான வாக்கு. அவள் யார்? மதுரைப்பதி தளைய தளையும் கொடி, மலையத்துவசன் வளர்த்த பசுங்கிளி, தென்னர்க்கும் அம்பொன் மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி, திருமகள் கலைமகள், இருவருக்கும் தலைமகளான மலைமகள், தெளிதமிழ் மதுரையில் வளருமோர் இளமையில், தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடி, அருள் சூழ் கொண்ட அங்கையர்கண் அமுது, அவனி தளைந்திட மௌலி புனைந்தவள், விடைக்கொடியோடு வந்த பெருமானுக்கு அதை மாற்றி ஒரு கயற்கொடியை கொடுத்தவள், மீன்கொடி கொடுத்தவள், விடைக்கொடி அவர்க்கு ஒரு கயற்கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடியருளே. அப்படிப்பட்டவள் அந்த மீனாட்சியின் திருவருளாலே என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தண்டனிட்டு எல்லோரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.